நம்மளோட மொழியும், நம்ம அடையாளத்தையும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து எப்படி பராமரிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன? சில அடையாளங்கள் சில அது பழமையே தான். குறிப்பா பேர் பின்பு சாதி போறது. இப்போ இந்த ஆர்கானிக்னு வருவாங்க. ஆர்கானிக் கத்திரிக்காய், ஆர்கானிக் வெண்டைக்காய், இப்படி ஆர்கானிக் ஹெல்த் தான். பிராய்லர் சிக்கனா நாட்டுக்கோழியான்னு சொன்னா நாட்டுக்கோழி ஹெல்த்தின்னு எல்லாமே பேசுவோம். அவங்க ப்ரோட்டீன் கிடச்சிருமான்னா கிடைச்சிருக்காது. நாட்டுக்கோழி கிலோ 1000 ரூபா, பிராய்லர் 180 ரூபா. புரோட்டீன் குறைபாடுடைய குழந்தைகள் பிறக்கிற போது ஒரு பிராய்லர் கோழியும் ஒரு ஒரு பிராய்லர் முட்டையும் கொடுத்தா புரோட்டீன் நம்மளுக்கு எந்த சயின்டிஃபிக்லி தப்பு இல்லை, அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒன்று வந்து நம்ம மாற்றிக்கலாம். அப்படி நம்மளோட பண்பாடு அடையாளமாக எதாக இருந்தாலும் நம்ம பண்பாடு இன்னொருத்தருக்கு தொந்தரவாக இருந்துச்சுன்னா, நம்ம அடையாளம் இன்னொருத்தருக்கு தொந்தரவாக இருந்தால் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை அஃபண்டன் பண்ணா உளவியலாகவோ உடல் ரீதியாகவோ இல்லை அவங்க தாழ்த்தினாகவோ அவங்க பாதிக்கப்பட்டாவோ அதை மாற்றிக்கணும். மாறும். இதுதான் அடையாளம் நம்ம ப்ளே பண்ணோம்னா நம்ம மாட்டிப்போம்.